போட்டி தேர்வுதாரர்கள் அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் பொது தமிழுக்கு மட்டும் வீடியோ கிளாஸஸ் அதே போல் டெஸ்ட். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2 எக்ஸாம் படித்தாலும் சரி, இல்லை குரூப் 4 எக்ஸாம் படித்தாலும் சரி, இல்லை தமிழ் இருக்கக்கூடிய வேறு எந்த எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த தமிழ் வீடியோ கிளாஸஸ் அதே போல் டெஸ்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அதியமான் டீம்லேருந்து குரூப் 4 குரூப் 2க்கான வீடியோ கிளாஸஸ் கம்ப்ளீட்டாக ஒரு பேட்ச் போயிட்டு இருக்கு. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தமிழுக்கு மட்டும் எனக்கு கிளாஸஸ் வேணும் சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதனால் தமிழ் கிளாஸஸ் மட்டும் தனியாக உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கும். சரிங்களா, தமிழ் கிளாஸஸ் மட்டும் எனக்கு வேணும் சார், தமிழ் வீடியோ கிளாஸஸ் அதே போல் எனக்கு டெஸ்ட்டும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்ட ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இந்த கோர்ஸ் என்ரோல் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழுக்கான வீடியோ கிளாஸஸ் கேட்டிருந்தீங்க. சரியா, ஸோ உங்களுக்காக தான் இதை அப்டேட் பண்ணியிருக்கேன். தமிழ் கிளாஸஸ் எல்லாம் தமிழ் டெஸ்ட்லாம் தனியாக எடுத்து அப்டேட் பண்ணியிருக்கோம். இதில் என்ன இருக்கும் அப்படின்றத நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். வேணுன்றவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா, அதே போல் கேட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடி ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்பவுமே நம்ம ஆஃபர் தருவோம். ஸோ உங்களுக்கான கூப்பன் கோடும் இருக்குது, அதையுமே நான் சொல்லிடுறேன். சரிங்களா, தமிழ் 100 அப்படின்ற கூப்பன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 500 டிஸ்கவுண்ட் இருக்கும். ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். சரியா, என்னென்ன இருக்கும். அதே போல் நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க, குரூப் 2 டார்கெட் பண்ணுறீங்க, இல்லை குரூப் 4 டார்கெட் பண்ணுறீங்கன்னா இந்த கிளாஸஸை எப்படி யூஸ் பண்ணலாம், எவ்வளோ டைமிங் இருக்குது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஏன்னா என்ன டைமிங் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணால் உங்களால் யூஸ் பண்ண முடியும். இது முழுக்க முழுக்க பொது தமிழ் மட்டும்தான் இருக்கும். 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரலையும் உங்களுக்கு எல்லா லெசனும் கவர் பண்ணிடுறோம். சரிங்களா, 6லேருந்து 10th வரலையும் பொது தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய கிளாஸஸ் லெசன் என்னென்ன லெசன்ஸ் இருக்கோ, எக்ஸாமுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே 6லேருந்து 10 வரலையும் மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணிவிடுவோம். அதே போல் 11th 12th என்ன தேவையோ அது மட்டும் கவர் பண்ணுவோம். சரிங்களா, 11th and 12th என்ன லெசன்ஸ் தேவையோ அது மட்டும் தான் கவர் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா நமக்கு டைமும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. சரிங்களா, ஸோ நீங்கள் கட் ஆஃப் ரீச் பண்ணுறது குரூப் 2 குரூப் 2 அப்படின்னா என்ன படிக்கணுமோ அது உங்களுக்கு கவர் பண்ணிடுவாங்க. குரூப் 4க்கும் நீங்கள் படிக்கிறீங்க, இந்த கோர்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கோர்ஸ் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய 16ஆம் தேதி. சரிங்களா, ஏன்னா முன்னாடியே நீங்கள் என்ரோல் பண்ணினாலும், நீங்கள் இன்றைக்கே என்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு 6ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புலையும் கிளாஸஸ் நான் அப்டேட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்கள் என்ரோல் பண்ணிங்கன்னா நீங்கள் கிளாஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஜாயின் பண்ண உடனே வீட்டிலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு ஒரு டைமிங் கால்குலேஷன் உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக 16ஆம் தேதி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ டைமிங் இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 65 நாள் டைம் இருக்கும். குரூப் 2 எக்ஸாமுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, நீங்கள் வரக்கூடிய 16ஆம் தேதி தான் தமிழ் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு ஒரு 65 நாள் டைம் இருக்கும். இந்த டைம் பீரியடுக்குள்ளே எப்படி கவர் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். சரிங்களா, 6லேருந்து 10 வரலையும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கிளாஸஸில் எல்லா லெசன்ஸ் இருக்கும். 11th and 12th என்னென்ன இம்பார்ட்டன்ட்டோ அது கவர் பண்ணியிருப்போம். 6லேருந்து 12 வரலையும் டெஸ்ட்டும் இருக்கும். ஸோ இது வெறுமனே உங்களுக்கு வீடியோஸ் மட்டும் இருக்காது, வீடியோஸ் அதே போல் டெஸ்ட் ரெண்டுமே இருக்கும். இப்போ டேர்ம் 1ல் இருக்கக்கூடிய 6th டேர்ம் 1ல் இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே எடுத்து முடிச்சோடனே டேர்ம் 1க்கான டெஸ்ட் இருக்கும். அதில் 100 கொஷின் இருக்கும், அதை நீங்கள் எழுதிக்கலாம். சரிங்களா, ஸோ இந்த கோர்ஸில் உங்களுக்கு வீடியோ கிளாஸஸும் இருக்கும், டெஸ்ட்டும் இருக்கும், ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, என்னைக்குள்ளே அதிகபட்சமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னா 18ஆம் தேதிக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுடைய டைம் தான். நீங்கள் லேட்டாக ஜாயின் பண்ணால் உங்களுக்கு டைம் இருக்காது. இன்றைக்கே ஜாயின் பண்ணினாலும் உங்களுக்கு கிளாஸஸ் நான் அப்டேட் பண்ணி வச்சுருக்கேன், டெஸ்ட்டும் அப்டேட் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் ஆல்ரெடி கேட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இந்த கோர்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். சரிங்களா, ஸோ நீங்கள் தனியாக ஃபுல் கோர்ஸ் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ் இல்லை அப்படின்னு நினச்சின்னா தமிழ் கோர்ஸ் மட்டும் எனக்கு வேணும் என்ன கேட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் கைடன்ஸ் இருக்கும். இந்த தமிழ் கோர்ஸ்ன்றது நீங்கள் தமிழ் கிளாஸஸ் பார்த்துட்டு தமிழ் டெஸ்ட் எழுதிக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கம்ப்ளீட்டாக குரூப் 2 குரூப் 2க்கு அதே போல் குரூப் 4க்கு எனக்கு கிளாஸஸ் வேணும் அப்படின்னா தனியாக பேட்ச் போயிட்டுருக்கு, அதில் என்ரோல் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு டே வைஸ் பிளான் தருவாங்க, தமிழுக்கான கிளாஸ் தருவாங்க, ஜிஎஸ்க்கான கிளாஸ் இருக்கும், மேக்ஸ்க்கான கிளாஸ் இருக்கும், டெஸ்ட் இருக்கும். ஸோ அது வீக்லி பிளான் பேஸ் பண்ணி போகும். சரிங்களா, இந்த கோர்ஸை பொறுத்தவரையும் தமிழுக்கான வீடியோஸ் அப்டேட் பண்ணியிருப்போம், டெஸ்ட் அப்டேட் பண்ணியிருப்போம். நீங்கள் என்ரோல் பண்ணிட்டு தமிழ் கிளாஸஸ் பார்த்துட்டு டெஸ்ட் எழுதிக்கலாம். சரியா, இப்போ குரூப் 2க்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, தமிழ் படிக்கிறீங்கன்னா ஒரு 65 நாள் டைம் இருக்குது. இப்போ ஒரு 50 நாள் நம்ம எடுத்துக்கலாம். 50 நாளுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணால் நம்மளால் முடிக்க முடியும். 65 நாள் வரையும் பிளான் பண்ணக்கூடாது. ஸோ 50 டேஸ்க்குள்ளே 6ஆம் வகுப்பு மட்டும் 4 நாளில் முடிக்க போகிறீங்க. ஏன்னா கிளாஸஸும் இருக்க போது, டெஸ்ட் இருக்க போது. ஜஸ்ட் பார்க்க போகிறீங்க, நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட் எழுத போகிறீங்க. சரிங்களா, 6th 7th 8th இது மூணுமே பார்த்தீங்கன்னா 15 டேஸ் 2 வீக்ஸில் முடிக்க போகிறீங்க. 6ஆம் வகுப்பு ஒரு 4 நாட்கள், 7ஆம் வகுப்பு ஒரு 5 நாட்கள், 8ஆம் வகுப்பு ஒரு 6 நாட்கள். சரிங்களா, ஏன்னா நீங்கள் எடுத்து படிக்க போகிறதில்ல, கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு டீச் பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு டைம் இருந்தால் நோட்ஸ் எடுத்து படிங்க, எல்லாம் புக்லேயே நோட் பண்ணிட்டு படிங்க. உங்ககிட்ட புக் இல்லை அப்படின்னா 6லேருந்து 12 வரலையும் அதிகமாக டீமில் புக் ரெடி பண்ணியிருப்போம், அந்த புக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை சார் நான் குரூப் 4க்கும் படிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக தமிழ் நீங்கள் படிக்கணும். நீங்கள் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி, தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி, குரூப் 4க்கு கண்டிப்பாக தமிழ் படிக்கணும். அப்போ தமிழ் குரூப் 4 எக்ஸாம் அப்படின்னு கால்குலேட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 90 டேஸ்லேருந்து 100 டேஸ் நமக்கு டைம் இருக்குது குரூப் 4க்கு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா. சரியா, குரூப் 4 படிக்கும் தாராளமாக இதில் என்ரோல் பண்ணிக்கலாம். குரூப் 2க்கு நான் கட் ஆஃப் ரீச் பண்ணாலும் நீங்கள் தாராளமாக என்ரோல் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஏன்னா தமிழ் வந்து 6லேருந்து 10 வரலையும் மேக்ஸிமம் கொஷின்ஸ் உங்களுக்கு வந்துடும். 11th
சில கொஸ்டின்ஸ் வரும், மேற்கோள்கள் வரும். அப்போ அதுவுமே நம்ம கவர் பண்ணிடுவோம். சரிங்களா? 11th 12th என்ன தேவையோ எதெல்லாம் இம்பார்ட்டனோ அது கவர் பண்ணிடுவோம். இது இல்லாமல் நம்ம தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல டெய்லி ரிவிஷன்ஸ் மாடல் கொஸ்டின்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அதை கூட ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. சரிங்களா? அதுவுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 6லேருந்து 8 வரையும் 15 டேஸில் நம்ம கவர் பண்ணிடுவோம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 9th ஒரு 9 டேஸ் இல்லை 10 டேஸ், 10th ஸ்டாண்டர்ட் ஒரு 9 டேஸ் இல்லை 10 டேஸ். அப்போ இதுவே ஒரு 20 டேஸ்க்குள்ளே நீங்கள் மேக்ஸிமம் கவர் பண்ணிடுவீங்க. 18 டேஸ்லேருந்து 20 டேஸ்க்குள்ளே 9th 10th. சரியா? அதில் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும். ஸோ டீட்டெயில்டாக கிளாஸ் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டு கிளாஸாக இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு தேவையோ அது எல்லாமே கிளாஸில் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? எக்ஸ்ட்ரா கண்டென்ட்டும் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கிளாஸை பொறுத்தவரையும் புக்கில் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கண்டென்ட்டும் இருக்கும். நீங்கள் கிளாஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், டெமோ கிளாஸஸில் கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ 6லேருந்து 10 வரலையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 + ஒரு 20, நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 35 டேஸில் கிளாஸஸும் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க, அதே போல் டெஸ்ட்டும் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. சரியா? 35 டேஸ்க்குள்ள 35 நாட்குள்ள 6லேருந்து 10 வரலையும் கிளாஸும் கம்ப்ளீட் பண்ண போறீங்க, டெஸ்ட்டும் கம்ப்ளீட் பண்ண போறீங்க. உங்களுக்கு எவ்வளவு டைம் இருக்குன்னு சொன்னேன்? 65 நாள். நான் 35 நாள்ல உங்களுக்கு கிளாஸஸ் பிளஸ் டெஸ்ட் கொடுத்துறேன். நீங்களும் கரெக்டா ஃபுல் டைமா படிக்கிறீங்க அப்படின்னா 35 நாள்ல கிளாஸ் பார்த்துட்டு டெஸ்ட் எழுதலாம். சரியா? ஆனா நீங்க டைம் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணணும். நான் 1 மணி நேரம் தான் படிப்பேன், 2 மணி நேரம் தான் படிப்பேன்னா கஷ்டம். சரிங்களா? கொடுக்குற கிளாஸஸ் எல்லாமே அப்டேட் பண்ணி தான் வச்சிருக்கேன். உங்களுக்கு ஃபுல் டைம் படிக்கிறீங்கன்னா படிங்க. ஸோ 6லேருந்து 10 வரலையும் நான் கிளாஸஸ் பார்க்குறேன், டெஸ்ட் எழுதுறேன் அப்படின்றதுங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 11th இம்பார்ட்டன்ட் மட்டும் ஒரு 10 டேஸ் கிளாஸஸ் இருக்கும். 12th இம்பார்ட்டன்ட் லெசன் மட்டும் ஒரு 10 டேஸ் கிளாஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு 35 கிளாஸ் 6லேருந்து 10 வரலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 35 டேஸ்லேயே கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் 11th 12th இம்பார்ட்டன்ட் மட்டும் படிக்க தான் உங்களுக்கு 20 டேஸ் நான் டைம் தரேன். சரியா? அந்த கிளாஸ் அப்டேட் பண்ணுவோம். ஸோ ஒரு 55 டேஸ் 55 டேஸ்க்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம குரூப் 2 குரூப் டேக்கு ரெடி ஆகிறோம். சரிங்களா? அது இல்லாமல் உங்களுக்கு 10 டேஸ் இருக்கும், நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ டைம் இருக்கிறவங்க நான் ஃபுல் டைமாக படிக்கிறவன்றங்க, அதே போல் குரூப் 4 எக்ஸாமுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன், குரூப் 2க்கும் யூஸ் பண்ணிக்கிறேன், குரூப் 4க்கும் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்க இதை என்ரோல் பண்ணிக்கோங்க. சரியா? மணி சேவ் பண்ணும் அப்படின்னா, நான் மணியை சேவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் குரூப் 4 குரூப் 2 ரெண்டுக்குமான கம்பைன் பேட்ச் இருக்கும். கம்ப்ளீட்டாக ஜிஎஸ், மேக்ஸ், தமிழ் எல்லாமே சேர்ந்து கோர்ஸ் இருக்கும். அதில் என்ரோல் பண்ணிக்கோங்க. ஒருவேளை அதியமான் டீமுடைய புக்கு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணி மட்டும்தான் ஆஃபர் இருக்கும். தமிழ் கோர்ஸில் உங்களுக்கு கூப்பன் கோடு தான் நான் கொடுத்துருக்கேன். சரியா? ஏன்னா இதுவே ரொம்ப கம்மியான ஃபீஸ் வச்சு தான் என்ரோல் பண்ண போகிறீங்க. ஸோ தமிழுக்கு தமிழ் 500 அப்படின்ற கோர்ஸ் கூப்பன் கோட் இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தமிழ் 500. சரியா? அடுத்து 11th 12th ஒருவேளை குரூப் 4க்கு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா 11th 12th உங்களுக்கு 20 டேஸ் கிளாஸஸ் இருக்கும். சரிங்களா? 20 டேஸ் அந்த பிளானை பேஸ் பண்ணி உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். ஏன்னா நீங்கள் 11th 12th அதிகமாக படிக்க போகிறீங்க குரூப் 4க்கு படிக்கும்போது. ஏன்னா கட் ஆஃப் அப்படின்னு பார்க்கும்போது குரூப் 2க்கு ப்ரிலிம்ஸ் தான், குரூப் 4ன்னு பார்க்கும்போது கட் ஆஃபை ரீச் பண்ணும். அப்போ 11th ஒரு 20 நாள், 12th ஒரு 20 நாள். 11th சிறப்பு தமிழ் பொது தமிழ், 12th பொது தமிழ் சிறப்பு தமிழ். இதில் எதுலாம் சிலபஸ்க்கு தேவையோ ரொம்ப முக்கியம். எல்லா லெசனும் நீங்கள் படிக்க போகிறதில்ல, சிலபஸ் லெசன்ஸ் மட்டும் குரூப் 4க்கு படிக்க போகிறீங்க. குரூப் 2ன்னு வரும்போது இம்பார்ட்டன்ட் லெசன் மட்டும் படிக்க போகிறீங்க 11th 12th. குரூப் 4 அப்படின்னு வரும்போது சிலபஸ்க்கு என்னென்ன லெசன்ஸ் தேவையோ அதெல்லாம் படிக்க போகிறீங்க. 11th ஒரு 20 நாள், 12th ஒரு 20 நாள். 6லேருந்து 10 வரலையும் இங்கேயும் அதே 35 நாளில் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க நீங்கள் குரூப் 4க்கு படிக்கிறீங்க அப்படின்னாலும். சரியா? அப்போ குரூப் 4க்கு ஒரு 35 நாளில் 6லேருந்து 10 வரலையும், அதே போல் 11th 12th ஒரு 40 நாள். ஸோ 75 டேஸ், மேக்ஸிமம் 75 டேஸில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. அப்புறம் ரிவிஷனுக்கு ஒரு 25 டேஸ் இருக்கும். சரிங்களா? ரிவிஷன் பண்ணுறீங்க அப்படின்னா நான் 100 டேஸ் சொன்னோம் இல்லையா, 90லேருந்து 100 டேஸ் நமக்கு குரூப் 4 எக்ஸாம்னா உங்களுக்கு டைம் இருக்கும். இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரல, நோட்டிஃபிகேஷன் நமக்கு 3 month டைம் தருவாங்க. அப்போ உங்களுக்கு ரிவிஷனுக்கு ஒரு 25 டேஸ் டைம் இருக்கும். இது அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன். ஸோ இந்த பிளான் அப்படின்றத நீங்கள் படிக்கிறதுக்கு நான் சொல்கிறேன். டெய்லியும் ஒரு பிளான் போட்டுலாம் படிக்க தேவையில்ல. எவ்வளோ டைம் உங்களால் மேக்ஸிமம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ மேக்ஸிமம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏன்னா தமிழில் 100 கொஸ்டின் 150 மார்க்ஸ் அப்படின்னு மேக்ஸிமம் ஸ்பெண்ட் பண்ணி படிங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய மெயின் டார்கெட்டாக பேஸ் பண்ணி நீங்கள் படிக்க போகிறீங்க. நான் வந்து 6லேருந்து 10 வரலையும் 35 நாளில் படிக்க போகிறேன். குரூப் 2வும் எழுத போகிறேன் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் லெசன் 11th 12th படிங்க. குரூப் 4ம் எழுத போகிறீங்க அப்படின்னா சிலபஸ் பேஸில் இருக்கக்கூடிய லெசன்ஸ் படிங்க. அதுக்கான கிளாஸஸ் அப்டேட் பண்ணிடுவோம். டெஸ்ட்டு உங்களுக்கு 6லேருந்து 12 வரலையுமே நான் கொடுக்க போகிறேன். டெஸ்ட்டுமே 6லேருந்து 12 வரலையும் கிட்டத்தட்ட 30 டெஸ்ட் இருக்கும். இதில் 6லேருந்து 8 வரலையும் ஒரு ரிவிஷன் டெஸ்ட், 9th 10th ஒரு ரிவிஷன் டெஸ்ட், 11th 12th ரிவிஷன் டெஸ்ட், 6லேருந்து 12 வரலையும் ரிவிஷன் டெஸ்ட் இதெல்லாம் இருக்கும். சரிங்களா? ஸோ ரிவிஷன் டெஸ்ட்டுமே இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி பொது தமிழுக்கான பிளான் பார்த்துருப்பீங்க. ஸோ பொது தமிழில் நம்ம டெஸ்ட் பேட்ச் கொடுக்கும்போது 30 டெஸ்ட் கொடுத்துருப்போம். அந்த டெஸ்ட்டுமே உங்களுக்கு கொடுத்துருவேன். சரிங்களா? எனக்கு டெஸ்ட் பேட்ச் மட்டும் போதும் சார்னா பொது தமிழுக்கு மட்டும் டெஸ்ட் பேட்ச் இருக்கும், அதை என்ரோல் பண்ணிக்கோங்க. 30 டெஸ்ட் இருக்கும்.
சரிங்களா? டெஸ்ட் பேட்ச் மட்டும் வேணா அதை என்ரோல் பண்ணிக்கோங்க. எனக்கு வீடியோஸும் வேணும், டெஸ்ட் பேட்சும் வேணும் அப்படின்றவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, கிளாஸஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிளாஸஸ் எப்படி இருக்கும், எங்கே போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுன்றதை நான் சொல்லிடுறேன். அதியமான் டீமோட ஆப் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டோர் அப்படின்னு ஒரு மெனு இருக்கும். அதியமான் டீமுக்கான லிங்க் இந்த வீடியோ கீழே நான் கொடுத்துருக்கேன். ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸ்டோர் மெனுவில் உங்களுக்கு பொது தமிழ் வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட் 6லேருந்து 10 அப்படின்னு கொடுத்துருப்பேன். சரிங்களா? ஸோ இந்த கோர்ஸ் தான் நீங்கள் என்ரோல் பண்ண போகிறீங்க. இதுதான் வந்து 6லேருந்து 10 வரையும் கிளாஸ் இருக்கும், டெஸ்ட் இருக்கும். 6லேருந்து 12 வரையுமே டெஸ்ட் இருக்கும். சரியா? இதில் கண்டென்ட் அப்படின்னு ஒரு மெனு இருக்கும். ஸோ அந்த கண்டென்ட் மெனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாஸஸ் நான் அப்டேட் பண்ணியிருப்பேன். கண்டென்ட் மெனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா கோர்ஸ் டீட்டெயில்ஸ், அதே போல் தமிழ் சிலபஸ் கொடுத்துருப்பேன், டெமோ கிளாஸஸும் கொடுத்துருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க டெமோ கிளாஸஸ் பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை ஆல்ரெடி நான் யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணியிருக்கேன் சார், உங்ககிட்ட புக்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி நம்ம கிளாஸ் தருவோம், எப்படி கண்டென்ட் தருவோம்னு உங்களுக்கு தெரியும். ஸோ கிளாஸஸ் கேட்டவங்களுக்காக நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ கிளாஸ் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ள பொது தமிழ் ஸ்டாண்டர்ட் வைஸ் அப்படின்னு கிளாஸ் கொடுத்துருக்கேன். இதில் 6, 7, 8, 9 சரிங்களா? ஸோ கிளாஸஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ வீடியோஸ் இருக்குது, என்னென்ன வீடியோஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா? செக் பண்ணி பார்த்துட்டே என்ரோல் பண்ணுங்கள். வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துட்டு என்ரோல் பண்ணுங்கள். இந்த 6லேருந்து 10 வரையும் கிளாஸ் இல்லாமல் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு நான் சில கிளாஸஸ் கொடுத்துருக்கேன். இது வேணுன்றவங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. பட் பெட்டர் நீங்கள் ரெஃபர் பண்ணீங்கன்னா நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த எக்ஸ்ட்ரா ரெஃபரன்ஸ் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி அப்படின்னு வரும். பார்ட் ஏவில் ஒரு 22 வீடியோ, பார்ட் பியில் ஒரு 28 வீடியோ, அதே போல் பார்ட் சிலையும் ஒரு 20+ வீடியோஸ் இருக்கும். அதுவும் அப்டேட் பண்ணி கொடுப்பேன். சரிங்களா? இதுக்கும் டெஸ்ட் கொடுத்துருவேன். ஸோ இந்த கிளாஸும் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா சிலபஸ் பேஸில் இருக்கும். நான் உங்களுக்கு சிலபஸ் பேஸ் அப்படின்னு கொடுத்துருப்பேன். இந்த சிலபஸ் பேஸில் உங்களுக்கு என்ன எக்ஸ்ட்ரா கண்டென்ட், அதே போல் ஓல்டு புக்கில் என்ன தேவை அப்படின்றதும் கொடுத்துருப்பேன். ஓல்டு புக்கில் என்ன ரெஃபர் பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருப்பேன். எக்ஸ்ட்ரா கண்டென்ட்டும் இருக்கும். நியூ புக்கில் உங்களுக்கு 6லேருந்து 10 வரையும் கிளாஸஸ் இங்கே அப்டேட் ஆகிடும். ஸோ 2 டைம் நீங்கள் ரிவிஷன் பண்ணுற மாதிரி படிக்க போகிறீங்க. சிலபஸ் வைஸும் படிக்க போகிறீங்க, அதே போல் 6லேருந்து 10 வரையும் ஸ்டாண்டர்ட் வைஸும் படிக்க போகிறீங்க. ஸோ படிக்கும் போதே 2 டைம் கிளாஸஸே நீங்கள் பார்த்துருவீங்க. டெஸ்ட்டுங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட் ரெண்டுமே ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். கண்டிப்பாக 95+ உங்களால் அட்டென்ட் பண்ண முடியும். சரியா? கிளாஸஸில் நிறைய கண்டென்ட் கொடுத்துருப்போம். அதாவது நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சரியா? இல்லை புக்கில் கூட எழுதி வச்சுக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கேட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இதை என்ரோல் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கூப்பன் கோடும் நான் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். கூப்பன் கோட் வேணும் அப்படின்றவங்க இது யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கோர்ஸ்க்கான ஃபீஸ் வந்து 2500 இருக்கும். இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா 500 மைனஸ் ஆகும். ஸோ 2000 பேமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? பொது தமிழுக்கான கிளாஸஸ் அதே போல் டெஸ்ட் ரெண்டுமே நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். இப்போவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 160 வீடியோஸ் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். 10 டெஸ்ட்டும் அப்டேட் பண்ணியிருக்கேன். 30 டெஸ்ட் வரும். 200 வீடியோக்கு மேலே போகும். சரிங்களா? ஸோ வீடியோஸ் எல்லாமே ப்ராப்பராக இருக்கும். ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கோர்ஸ்க்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2500 இருக்கும். சரிங்களா? நீங்கள் கூப்பன் கோட் யூஸ் பண்ணுறீங்க, தமிழ் 500 அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா 500 மைனஸ் ஆகும். இந்த கூப்பன் கோட் லிமிடெட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஒர்க் ஆகும். முன்னாடி ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ முன்னாடியே என்ரோல் பண்ணிக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு 2000 ஃபீஸ் வரும். இந்த கூப்பன் கோட் லிமிடெட் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒர்க் ஆன பிறகு நீங்கள் 2500 ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? 1 or 2 டேஸ்க்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு இந்த கூப்பன் ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் 2500 பேமெண்ட் பண்ணிட்டு என்ரோல் பண்ணிப்பீங்க. இதில் டெஸ்ட்டும் வந்துடும், வீடியோஸும் வந்துடும். ஸோ பொது தமிழுக்கான டெஸ்ட்டு, பொது தமிழுக்கான வீடியோஸ் வேணுன்றவங்க இந்த கோர்ஸ் என்ரோல் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா 8681859181 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லைனா 9994359181 இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றியுடன் அதியமான் குழுமம், கட்டளை தவம், ஆர்ட்ஸ் வரும். நன்றி, வணக்கம்.